உதயநிதி எங்கே போட்டியிடுறாரோ அந்த கான்ஸ்டிடியூஷனில் நான் நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்மா. அப்படியே குளத்தூரில் அவர் நிற்கிறாருன்னா குளத்தூரில் நான் நிற்க ரெடி. திமுக ஆட்சியின் மேலே திமுக கட்சிக்காரங்க மேலே எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு இருக்கு. இப்போ 10 லட்சம் கோடி ஆல்ரெடி கடன் இருக்கு. இவர் வந்ததுக்கு அப்புறம் இதை நான் வேற வகையில சரி பண்ணுவேன்னா அது எந்த வகையில சரி பண்ணுவார்? இப்போ கனிம வள கொள்ளை அதிக அளவில் திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. 2 லட்சம் கோடிக்கு மேலே இந்த அமைச்சர் பெருமக்களே அடிச்சிருக்காங்க, 4 அமைச்சர்கள். சினிமாவில் ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு செயல்படுற செயல் மாதிரி தான் இந்த தபாக்காவுடைய செயல்பாடு எனக்கு தெரியும். பெருசாக யாரும் அவங்கள கூப்பிட்டு கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. எந்த காரணத்தை கொண்டும் நான் பிஜேபி கூட கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம், இது குரான் மேல ஆணை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க பெரும்பாலும் மேடை பேச்சுகளை பெரிய அளவுல நிர்வாக ரீதியா எடுத்துக்கொள்ள முடியாது. ஆதவர்ஜுன பேச்ச இப்ப பொருட்படுத்தல அவசியம் இல்லைங்கிறேன். யார் பேசினாலும் அது நிர்வாக ரீதியாக செயல்படாது. இப்போ எனக்கும் கூட தான் ஆசை சிஎம் என்னன்ட்டு, நம்ம சிஎம் ஆனால் நல்லா இருக்குன்றது ஆசை தான். மக்கள் ஏற்றுக்கணும் இல்லம்மா. அது மாதிரி இந்த கூட்டங்களை வச்சு இப்போ நீங்கள் காமெடி நடிகர் வந்தாலும் பயங்கர கூட்டம் கொடுக்குது, இந்த கவர்ச்சி நடிகைகள் வந்தாலும் கூட்டம் கொடுக்குது. ஆந்திரா பக்கம் போனாலும் ஒரு 10 பேர் அவர் விஜயை பார்ப்பான். கேரளாவில் கூட நிறைய ஃபேன் இருக்காங்க அவருக்கு. கேரளாவில் போய் இவர் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமா? வணக்கம் சார். வணக்கம். சீட் ஷேரிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது தேர்தலில். ஏன்னா எந்த கட்சி கூட்டணியில் சேர்ந்தாலுமே நம்ம கட்சிக்கான எம்எல்ஏக்கள் இருக்கணும், நம்ம கட்சிக்கான எம்பிக்கள் இருந்தால் தான் நம்ம எதுக்காக கட்சி ஆரம்பித்தோமோ அதை கொண்டு போகிறதுக்கான எல்லா செயல்பாடுகளையும் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, எத்தனை சீட் கேட்டு? கணிசமான அளவுக்கு கேட்டிருக்கோம்மா. அது எத்தனை சீட்டுங்கிறத விட கணிசமான அளவு கேட்டிருப்போம். அவங்க அதை ஒத்துக்கிட்டு அதை வெளியில் சொல்லும் போது தான் அது சரியாக இருக்கும். கரெக்ட். ஓகே ஓகே. அது இல்லாமல் நான் 50 கேட்டிருக்கேன், 40 கேட்டிருக்கேன், 100 கேட்டிருக்கேன், எது வேண்டாலும் சொல்லலாம். ஓகே. அது சரியாக இருக்குமான்னா சரியாக இருக்காது. ஓகே. ஸோ அப்போ அதனால் அது பேச்சுவார்த்தையில் இருக்குது. அதுக்கு குழு போட்டிருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கிறோம். எப்போ முடிவு ஆகுமோ அதுக்கப்புறம் அது தெளிவாக வெளியே வரும். அவங்க சொன்னதுக்கப்புறம் நாங்களும் அதை வெளிப்படுத்துவோம். ஆக மொத்தத்தில் அக்கமெண்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் போட்டியிடுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பாக போட்டியிடுவோம். நீங்க எங்க போட்டியிட போறீங்கன்ற அதாவது நான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, முக்கியமான விஐபிகளை எதிர்த்து நிக்கணுங்கிறத தான் நான் நினைக்கிறேன். அநேகமா உதயநிதி எங்க போட்டியிடுறாரோ அந்த கான்ஸ்டிடியூஷன்ல நான் நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்மா. ஓகே. அவரு எடப்பாடி அவர்களும் அதுக்கு இல்ல இந்த கருத்தை சொல்லியிருக்கேன். ஓகே. அவங்க எந்த அளவுக்கு அதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கிறது எனக்கு தெரியாது. அவர் நிக்கிற தொகுதியில் எதிர்த்து நிக்கிறதுக்கு நான் ரெடிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் துறைமுகத்தில் நிற்கிறாரு, எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நான் சென்னை வாசிங்கிறதுனால துறைமுகம்ங்கிறது எனக்கு வசதியாக இருக்கும். அதனால எனக்கு துறைமுகம் கொடுங்க. அவர் எங்கே நிற்கிறாரோ அப்படியே குளத்தூரில் அவர் நிற்கிறாருன்னா குளத்தூரில் நான் நிற்க ரெடி. சென்னையை சுற்றி 16 தொகுதியில் எந்த தொகுதியில் அவர் நின்றாலும் குளத்தூரில் ஸ்டாலின் அவர்களும் நிற்பாங்க, பரவாயில்ல. அவர் எங்கே நின்றாலும் நான் நிற்க ரெடி. அதாவது ஜெயிக்கிறது தோக்குறது இறைவனுடைய நாட்டம், மக்களுடைய நாட்டம். மக்கள் தீர்ப்பே மகசன் தீர்ப்பு. அதனால மக்கள் யாரை ஜெயிக்க வைக்கணுங்கிறத நினைப்பாங்க. இதில் அவர் பெருசா நாம் பெருசாங்கிறத விட எங்களுடைய கொள்கைகள் வெல்லும். அப்போ அதிமுகவுடைய கொள்கைகளும் தமிழ் மாநில முஸ்லீம்களுடைய கொள்கைகளும் ஒற்று போகிறது ஜனநாயக முறைப்படி இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் ஒத்து போகிறோம். கொள்கை அளவில் நாங்கள் ஒத்து போகிறதுக்கு என்ன, ரெண்டும் சமமாக இருக்கு, மக்களை நேசிக்கக்கூடிய இயக்கங்களாக இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அதில் ஒத்து போகிறோம். அதனால உங்களுக்கு அவங்க அப்படி கொடுத்தா அதை எதிர்த்து நான் நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்மா. ஓகே ஓகே. இப்போ பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 முனை போட்டி அப்படின்றது தான் சொல்லப்பட்டுச்சு. இப்போ இந்த வருடம் 4 முனை போட்டி அப்படின்னு வந்திருக்கு. அதில் மெஜாரிட்டி இப்போ ரீசெண்ட் டேஸில் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, தொடர்ச்சியாக என்டிஏ கூட்டணி கூட தாவேக தலைவர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. தாவேக கூட்டணிக்குள்ளே வரதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. 51 சீட்டுகள் வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் பேசப்படுது. இந்த அளவுக்கு உண்மை அப்படியான கான்வர்சேஷன் எதுவும் நடக்குதா? இல்லை, முழுக்க எடப்பாடியார் அவர்கள் அதெல்லாம் இல்லை நாங்கள் பேசலைங்கிறாரு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு பேசுகிற மாதிரியெல்லாம் எதுவும் எனக்கு தெரியலம்மா. இது என்ன சொல்கிறது அப்படின்னா, சினிமாவில் படம் ஓடுறதுக்காக நாங்கள் அப்படி எடுத்திருக்கோம் இப்படி எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்கெயின் பண்ணி மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு செயல்படுற செயல் மாதிரி தான் இந்த தபாக்காவுடைய செயல்பாடு எனக்கு தெரியுது. பெருசாக யாரும் அவங்கள கூப்பிட்டு கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலம்மா. அவங்க கூட்டணி இல்லாமலே இவங்க ஜெயிக்க முடியுங்கிற நிலை இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அது இதோ இருக்க மாதிரி எனக்கு அதில் தெரியலை. அதனால் இது மீடியாக்கள் மூலமாக ஏற்படுத்துகிற பிம்பமாகத்தான் நான் கருதுகிறேன்.
இல்ல ஆனா அவங்க ஒரு ஒரு விதத்துல வந்து இங்க கூட்டணிக்குள்ள வராங்க அப்படின்னு எடுத்துக்கலாமே. எந்த சைடு போவாங்கங்கும் போது அதிமுக கூட கூட்டணிக்குள்ள வராங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்? ஏன்னா அது இப்போ இடையில வர்றாங்க வரலைங்கிறது தெரியாம நம்மளா எப்படி ஒரு கற்பனையா ஒரு இதை சொல்றது? இல்ல மெஜாரிட்டியா பேசுறாங்க. அது அந்த விமர்சனத்துக்குள்ளானதுனால தான் கூட்டணிக்குள்ள இருக்க உங்ககிட்டயே இதை நான் இல்ல வைக்கிறேன். இல்ல இல்ல அப்படி ஒன்றும் என்ன எங்க கூட்டணி கட்சி இப்போ எடப்பாடியார் அவர்கள் அதை பொறுத்த வரைக்கும் அப்படி நாங்கள் யாரோடையும் பேசல, அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் இல்லைன்ட்டாரு. அப்படி இருக்கையில் நம்ம எப்படி அதை சொல்ல முடியும்? அதனால வந்தால் யார் வந்தாலும் வரவேற்போங்கிறாங்க. ஓகே. வந்தா வரவேற்பாங்க. அந்த கேள்விக்கு தான் நான் வரேன். இப்போ வந்தா வரவேற்போம்னு சொல்றாங்க. ஒருவேளை தாவேக்கு அவங்க கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு மேடைகள்ல சொல்லியிருக்காங்க. எந்த காரணத்தை கொண்டும் நான் பிஜேபி கூட வந்து கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம். இது குரான் மேல ஆணை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்தா வரவேற்போம்னா நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்க? இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த ஒரு நபரை எப்படி நீங்க அதாவது வந்து கூட்டணிக்குள்ள நீங்க வந்து எடுத்துக்கிறது? இது வந்து அவரவர் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு மேடையில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதையெல்லாம் நீங்க வந்து கூட்டணி தர்மத்தில் வரும்போது அதை பேச முடியாது. கூட்டணியினுடைய என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கோ, எப்படி அவங்க ஒத்துக்கிறாங்களோ அதுக்கேற்ப தான் கூட்டணி அமையும். அதனால கூட்டணிக்கும் இதுக்கும் தனிப்பட்ட மனிதர்களுடைய மேடை பேச்சுக்கும் சம்பந்தம் இருக்காண்டா இல்லை. ஓகே. நீங்க பெரும்பாலும் மேடை பேச்சுகளை பெரிய அளவுல நிர்வாக ரீதியா எடுத்துக்கொள்ள முடியாது. அது மேடையில் அலங்காரத்துக்காக பேசுகிற பேச்சை ஒழிய அதை நிர்வாக ரீதியாக அதை எடுத்துக்கிற முடியுமான்னா அதை எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால அதை நம்ம பெருசாக பேச வேண்டியதோ ஆதவ எடுத்துக்கொள்ள அர்ஜுனா பேச்ச இப்ப பொருட்படுத்தலன்னு இல்லை, அவசியம் இல்லைங்கிறேன். யார் பேசினாலும் அது நிர்வாக ரீதியாக செயல்படாது. அது வந்து மேடையில் அலங்காரத்துக்கு பேசுவாங்க. அதாவது எதுகை மனையோட பேசுறது, ஜோடனையை ஜோடிச்சு சொல்றது, மக்கள் கைத்தட்டணுங்கிறதுக்காக பேசுறது. ஸோ இப்போ அதையெல்லாம் வந்து நிர்வாக ரீதியாக எடுத்துக்க முடியுமான்னா எடுத்துக்க முடியாது. ஓகே, ஓகே. இல்ல இப்ப இந்த தாவேக தலைவருடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கட்சி இன்னைக்கு வந்து நாங்க தான் முதல்வர் ஆகணும்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம், இப்ப 3வது வருஷம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்பவே சொல்றாங்க இந்த 2026 எங்க பக்கம் தான் இருக்காங்க. இளைஞர்கள் கூட்டமோ இல்ல மக்களோட கூட்டமோ ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து விஜய் தான் இருக்காரு, கட்சியை சார்ந்தவங்க இருக்காங்கன்றதெல்லாம் இவ்வளவு சொல்றாரு. நீங்க இவ்வளவு காலம் அரசியல்ல பயணிச்சிருக்கீங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு இவருடைய இப்போ அரசியல் நீங்கள் செயல்பாடு? சீமானா அதே மாதிரி தான் சொல்கிறாரு. இப்போ எனக்கும் கூட தான் ஆசை சிஎம்மா என்னன்ட்டு. எல்லா கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கும் நம்ம முதல்வர் வந்து ஆகிறது தான். மக்களுக்கு நல்லது செய்யணும்னா நம்ம சிஎம்மான நல்லா இருக்குன்றது ஆசை தான். மக்கள் ஏற்றுக்கணும்லம்மா. இப்போ என்னை பார்க்குறதுக்கு ஒரு 100 பேர் வர்றாங்கன்னா அவரை பார்க்க ஒரு 500 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதே மாதிரி சரத்குமார் அவர்கள் ஆரம்பத்தில் நான் பார்க்கையில் ஃபஸ்ட்டு அவர் மதுரையில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கூட்டம் போடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் அவரை பார்க்குறதுக்கு. அப்போ எல்லாருமே சொன்னாங்க சரத்குமார் வெற்றி பெற்றுவார் அப்படின்னு. இப்போ அதே கூட அவர் திரும்ப ரிப்பீட்டும் பண்ணியிருக்காரு, எனக்கு இந்த மாதிரி பெரிய கூட்டமெல்லாம் கூடுச்சு அப்படின்னு. அப்போ அன்னைக்கு அவர் வந்து சிஎம் ஆகிற மாதிரி தான் அவரும் நினைச்சாரு. அது மாதிரி இந்த கூட்டங்களை வச்சு இப்போ நீங்கள் வந்து காமெடி நடிகர் வந்தாலும் பயங்கர கூட்டம் கூடுது. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கவர்ச்சி நடிகைகள் வந்தாலும் கூட்டம் கூடுது. இப்போ யாருக்கு கூட்டம் கூடலை? இதை வச்சு நம்ம என்ன எப்படி சொல்ல முடியும் இவர் வெற்றி பெற்றுவாருன்று? அரசியல் என்பது வேறு. அது நிதர்சனமாக மக்களுக்காக மக்கள் மாற்றங்களை கொண்டு வருது. சினிமா என்பது கவர்ச்சி என்பது வேற. நடிகர் நடிகைகளை இப்போ அவர் டெல்லியில் போனால் கூட ஒரு 10 பேர் ஓடியாந்து பார்க்குறான். ஆந்திரா பக்கம் போனாலும் ஒரு 10 பேர் அவர் விஜயை பார்ப்பான். கேரளாவில் கூட நிறையா ஃபேன் இருக்காங்க அவருக்கு. கேரளாவில் போய் இவர் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமா? அப்போ இப்படி வெஸ்ட் பெங்காலில் போனால் கூட இருக்குங்கிறாங்க. இப்போ அவனுக்கு தமிழ் தெரியுதோ இல்லையோ இவரை தெரியுதுங்கிறானுங்க. ஜப்பான்லேயும் இவரை தெரியுதுங்கிறானுங்க. அப்போ ஜப்பானில் போய் ஆட்சி மாற்றத்தை கொடுக்க முடியுமா? இப்போ ரஜினி கூட அந்த மாதிரி தான் ஜப்பானில் அவருக்கு நிறையா படங்கள் ஓடி இருக்கு, நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, சைனாவில் இருக்காங்கங்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு சொல்கிறதுக்கு நல்லா இருங்க. சினிமான்னா இப்போ எல்லா மொழி படங்களையும் நம்ம பார்க்குறோம். கொரியா படங்கள்லாம் நிறையா பார்க்குறோம். இப்போது ஓடிடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கு ரசிகர்கள்லாம் இருக்காங்க இங்கே. இப்போ அப்போ அந்த கொரிய ரசிகன் நீங்கள் வந்து நின்று அந்த நடிகர் இங்கே வந்து நின்று ஓட்டு வாங்கிடுவாரா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அப்போதுக்கு பேசுகிறதுக்கு நல்லா இருக்குமே ஒழிய நடைமுறைக்கு ஒவ்வாத நிலை. அவருடைய முயற்சி, அவர் முயற்சி எடுக்கிறாரு. மக்கள் நாடுனால் அந்த மாற்றத்தை கொடுப்பாங்க. பார்ப்போம். அது வந்து தேர்தல்லாம் அந்த முடிவை சொல்லும். நிச்சயமா சார். இப்போ நான் இந்த கேள்வி வைக்கிறேன் என்ன அப்படின்னா, திட்டங்கள் அறிவிக்கிறது அப்படின்றது எந்த கட்சிகள் ஆட்சியை பிடிக்கணும்னாலும் திட்டங்கள் அறிவிக்கிறன்றது வழக்கமாக இருக்குது. இப்போ திமுக நீங்கள் சொன்ன மாதிரி திடீர்னு 3000 ரூபா போகிறதா இருக்கட்டும், 5000 ரூபா போகிறதா இருக்கட்டும், கோடைக்கால பணம் கொடுக்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்ல போகிறாங்கன்றதை இன்னும் வெளியிடலை. அதுக்கு முன்னதாகவே வந்து எடப்பாடி அவர்கள் 2 கட்டமாக தேர்தல் அறிக்கைகளை வந்து கொடுத்துருக்காரு. இன்னமும் வந்து சீரமைச்சு திரும்பவும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் அறிக்கைகள் எவ்வளவு முக்கியமாக
முக்கியமானது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. யார் கையில ஆட்சி போகும் அப்படின்ற கேள்வி இருக்கிற பட்சத்துல இந்த அறிக்கைகள் எந்த அளவுக்கு மக்கள் சார்ந்து இருக்கும், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட வாழ்வாதாரம் சார்ந்து இருக்கும் அப்படின்ற கேள்விகள் எழுது. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது வந்து அந்த தேர்தல் அறிக்கையை கொடுத்து அதை நிறைவேற்றுறவங்க நல்ல ஆட்சியாளர்கள், நல்ல கட்சிக்காரங்க. அதாவது அது மக்களுக்காக நம்ம சொல்லிட்டோம் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ட்டு செய்கிறவங்க. தேர்தல் அறிக்கையை அந்த வாக்குறுதியை சும்மா சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 502 505 வாக்குறுதிகளோ கொடுத்தாங்க திமுகவில். அதில் மெயினாக இருந்ததுன்னா இந்த நகை கடன், அது கல்வி கடன், அது மாதிரி கேஸ் சிலிண்டரு, பெட்ரோல் விலையை குறைக்கிறது, இப்படியெல்லாம் இவங்க மெயினாக சொன்னது எதையுமே செய்யலை. அதையெல்லாம் தாண்டி நீட்டுடைய அந்த கையெழுத்து ரகசியம்னு சொன்னது, அதாவது அதில் வந்து மற்றதெல்லாம் தாண்டி அது மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, எதையுமே செய்யலை. இப்போ நீங்கள் 3000 ரூபா கொடுத்துட்றாரு, 5000 ரூபா கொடுத்துட்றாரு, கோடை காலத்துக்கு 2000 கொடுத்துருக்காரு, அது வேற. அது அந்த 3000 ரூபா 5000 ரூபாங்கிறது என்னென்னா 3 மாத காசை ஒன்றா சேர்த்து கோடை காலத்துக்கு 2000 போட்டால் 5000 போட்டார். அப்போ இப்படியெல்லாம் இது வந்து எப்படின்னா ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. மக்களுக்கு திடீர்னு ஒரு அமௌண்ட்டை கையில் காலையில் எழுந்திரிச்சோன்னா 5000 ரூபா என் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படி பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆச்சரியம், யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு மனநிலையை கவர்றதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு திட்டங்களை சொல்லி மனநிலையை கவர்றதுக்கு பார்க்குறாங்க. இது பூராமே கடன் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இதையெல்லாம் மாறி ஏடிஎம்கேலேருந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னா அதை அவங்க கண்டிப்பாக செய்வாங்க, அவங்களால அது முடியும். நிர்வாக சீர்திருத்தத்தை சீர் பண்ணித்தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ அதனால் இது ஏழை எளிய மக்களுக்காக செய்ய வேண்டிய சில சலுகைகளை செய்கிறாங்க. அப்போ அந்த சலுகைகளான திட்டங்களை அவங்க கொடுக்குறாங்க, அந்த திட்டங்களை அறிவிக்கிறாங்க. அதுக்காக சோர்சஸ் என்னன்னு கேட்குறாங்க. சோர்சஸ் வேறு விதமாக நாங்கள் ரெடி பண்ணுவோங்கிறாங்க. திரும்பவும் அகைன் வரி தான். அதை எந்த வகையில் ஏழை எளிய மக்களை பாதிக்காத அளவில் அதை திட்டமிட்டு செயல்படுத்துவாங்க. இல்லை, இப்போ அதுதான் கேள்வியா இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி 4.5 லட்சம் கோடியில இருந்து இப்போ 10 லட்சம் கோடிக்கு கடன் வந்திருக்கு அப்படின்னா வரியை போட்டுட்டாங்க, அதனால இப்படி ஏறிடுச்சுன்னு சொல்லும் போது எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே திமுக சொல்லியிருக்கிறதுல இருந்து ஒருபடி மேலே தான் இருக்கு. 2000 ரூபா கொடுக்குறேன்னா 3000 ரூபா கொடுக்குறேன், இவ்வளோ 20000 ரூபா வருதுன்னா 25000 ரூபா, இந்த டேர்ம்லேயே தான் போறாரு. இலவச பெண்களுக்கு பேருந்துன்னா ஆண்களுக்கும் சேர்ந்து இலவசமாக ஒட்டுமொத்தமாக பேருந்து இப்படின்ற வகையிலலாம் சொல்றாரு. இப்போ 10 லட்சம் கோடி ஆல்ரெடி கடன் இருக்கு. இவர் வந்ததுக்கு அப்புறம் இதை நான் வேற வகையில சரி பண்ணுவேன்னா அது எந்த வகையில சரி பண்ணுவாரு? அப்ப மக்கள் கிட்ட திரும்பவும் வரி ஏத்தி தானே ஆகணும். இல்ல, அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா கனிம வளங்கள் நிறைய இருக்கு. ஓகே. இப்ப கனிம வள கொள்ளை வந்து அதிக அளவுல திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. 2 லட்சம் கோடிக்கு மேல அந்த அமைச்சர் பெருமக்களே அடிச்சிருக்காங்க. 4 அமைச்சர்கள், கே நேரு, துரைமுருகன், அப்ப ஏவாவேலு, அப்ப இன்னொருத்தர் மூர்த்தி, இந்த பத்திரப்பதிவுத்துறையை சேர்ந்தவர், இவங்க வரைக்குமே 2 லட்சம் கோடி வரைக்கும் அதுல இப்ப கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்க அந்த கனிம வளங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சரி பண்ணி லீக்கேஜ் இல்லாமல், ஃபண்டு லீக்கேஜ் இல்லாமல், வரி விதிக்கிறத விட ஃபண்டு லீக்கேஜ் இல்லாமல் அதை வந்து அரசாங்கத்தினுடைய கஜானாவுக்கு கொண்டு வந்திருந்தாலே இவ்வளவு கடன் வந்திருக்காது, இவ்வளவு தூரம் நம்ம இதை பண்ணியிருக்க வேண்டிய அவசியங்களும் ஏற்பட்டிருக்காது, மக்களுக்கு சொன்னதை எல்லாமே செஞ்சுருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு லீக்கேஜ் இல்லாமல் இவங்க பார்ப்பாங்க, அதை சரி பண்ணுவாங்க, அது மூலமாக வர்ற ஃபண்டை வச்சு மக்கள் நலத்திட்டங்களை செய்வாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இறுதியாக இந்த தேர்தல் எப்படி பார்க்க போறீங்க? மக்களோட எண்ணம் என்னவா இருக்கும், பிரதிபலிப்பாங்க அப்படின்றத? இல்லை, நான் இதை எல்லாமே கடந்து மாற்றம் வேணுங்கிறதுல மக்கள் வந்துட்டாங்கங்கிறது எனக்கு நான் சுற்றுப்பயணம் பண்ணது. அதாவது நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவராக நம்ம கூட்டணிகளை எல்லாம் தாண்டி மக்கள் மனோநிலையிலிருந்து சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம என்ன செய்வோம், அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நம்மளுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறத விட, மேடைகளில் லாவணி பேசுகிறத விட, மக்கள் நம்ம சுற்றி பார்க்கும்போது கன்னியாகுமரியில், திருநெல்வேலியிலேருந்து, கிருஷ்ணகிரியிலேருந்து, தருமபுரியிலேருந்து, எண்டு தமிழ்நாடு பார்டர்கள்லேருந்து உள்நோக்கி வரும்போது ஒவ்வொரு ஊர்கள்லையும் உட்காந்து பேசுகிறது, பள்ளிகளில் பேசுகிறது, ஜமாத்தார்களில் பேசுகிறது, சாதா மக்களை கூப்பிட்டு பேசுகிறது, இப்படி எல்லாமே பேசும்போது எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு இருக்குது. இனம் புரியாத திமுக ஆட்சியின் மேலே, திமுக கட்சிக்காரங்க மேலே ஊராக அவங்க பண்ணுற பிரச்சனைகள், அவங்க பண்ணுற கட்ட பஞ்சாயத்து, அவங்க பண்ணுற மோசடி, அவங்க பண்ணுற தொல்லைகள், இது எல்லாமே இனம் புரியாத ஒரு வெறுப்பை வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்க. அதனால் இது மாறணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. விலைவாசி அதையெல்லாம் தாண்டியும் கூட மக்கள் மனசில் வந்து கடுமையான கொதிப்பும் கொந்தளிப்பும் இருக்குது. அதை என்னால் பார்க்க முடியுது. நீங்கள் கனிமொழி அவர்களை மறிச்சிட்டாங்க அங்கே அன்னைக்கு தூத்துக்குடியில். அப்போ பாருங்க, அவங்களால வரவே முடியலை. அப்போ இப்படி எல்லா பகுதிகளிலும் இருக்குது. இவங்க வந்து மக்களை போய் சந்திக்கவே முடியாது.
இப்போ இவங்க போலீஸு அது இதை போட்டு நம்ம சிஎம் போகிறாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் பேச சொல்லுங்கள், யார்ட்டையாவது விட மாட்டானுங்க. இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் போய் பேசுனா இதெல்லாமே கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா கேள்வியும் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. இப்போ அவங்க தான் அது பண்ணாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? அப்போ பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இப்போ நீங்கள் கேட்குறீங்க, அப்போ காசுக்கு நீங்கள் எங்கே போவீங்க? அப்போ இதுதான் நம்மள்ட்ட உள்ள கனிம வளங்களை பணமாக்கணும். சரியான ஏதாவது வரி விதிக்காமல் பணம் வரணும்னா எப்படி வரும்? நம்ம கிட்ட இருக்க சோர்ஸை கரெக்டான முறையில் படுத்தினா வரும். அது ஒரு 5 லட்சம் கோடி வரும். நீங்கள் கனிம வளத்தை மாத்திரம் சரியாக நீங்கள் முறைப்படுத்துனீங்கன்னா ஒரு 5 லட்சம் கோடி வருஷத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த 5 லட்சம் கோடி வந்தாலே நமக்கு எக்ஸஸ் நல்லாவே நடத்தலாம். கவர்மெண்ட்டை ஏழை எளிய மக்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம், நல்லாவே நடத்தலாம். அதாவது நம்ம பாக்கெட்டுக்கு போகாமல், அமைச்சர்களுடைய பாக்கெட்டுக்கு போயிடாம, கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவங்க பாக்கெட்டுக்கு போயிடாம, கண்காணிப்பாக எவ்வளவு எடுக்கிறோம், எவ்வளவு விற்கிறோம், எவ்வளவு வருது அப்படிங்கிறத முறைப்படுத்திட்டாலே, ஓரளவுக்கு நீங்கள் வந்து மனசாட்சியோடு நடந்துக்கிட்டாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரமாதமாக நீங்கள் செய்ய முடியும். இந்திய அளவில் வந்து பிரமாதமான ஒரு ஸ்டேட்டாக தமிழகத்தை மாற்ற முடியும். கல்வியை வந்து முழுமையாக ஃப்ரீயாக கொடுக்க முடியும், சுகாதாரத்தை ஃப்ரீயாக கொடுக்க முடியும். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு இல்லை, எல்லா மக்களுக்குமே கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு இங்கே வந்து உங்களுக்கு கனிம வளம் வந்து அதிக அளவில் இருக்கு. அது மற்றவங்க பாக்கெட்டுக்கு போகுது. தனித்தனி மனிதர்கள் 2 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி இந்த 5 வருஷத்தில் 2 லட்சம் கோடி அடிக்கிறாங்க ஒரு 4 பேர். அது இல்லாமல் அந்த கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறவங்க கொள்றவங்க அவங்க பயங்கர கொள்ளை அடிக்கிறாங்க. அப்போ இப்படி தனிப்பட்ட நபர்களுக்கு போய் அந்த சொத்து வந்து பெரிய அளவில் போய் ஹவாலாவில் வந்து நம்ம ஃபண்டு வந்து வெளிநாடுகளுக்கு போகுது. ஸோ இப்போ அதையெல்லாம் தடுக்கணும். அப்போ அதையெல்லாம் தடுக்கணும்னா ஓரளவுக்கு மனசாட்சி உள்ளவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். வந்தாப்போ அதையெல்லாம் தடுக்க முடியும், அதையெல்லாம் மாற்ற முடியும். அது வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செய்வாருங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவர் கீழ்மட்டத்திலிருந்து வந்திருக்காரு, கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சிருக்காரு, எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி அவர் இந்த இடத்த ரீச் பண்ணியிருப்பாரு. இதை தக்க வைக்கணும், மக்கள் மனங்களில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியே, புரட்சித் தலைவர் அம்மா மாதிரியே அவர் வந்து சைன் ஆகணும் அப்படின்னா மக்கள் மனங்களில் வாழ்ந்தாதான் அந்த இடத்துக்கு சைன் ஆக முடியும். அப்போ மக்கள் மனங்களில் அவர் வாழணும்னா அவர் இதையெல்லாம் செஞ்சாதான் அதை வர முடியும். அதை கண்டிப்பாக செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நிச்சயமா நம்ம எவ்வளோ உட்காந்து பேசினாலும் மக்களுடைய தீர்ப்பு தான் வந்து இறுதி தீர்ப்பாக இருக்கும். மாற்றத்திற்கான மக்களுடைய முடிவு அப்படின்றது மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்றத தேர்தல் வந்ததுக்கு அப்புறமா தான் பார்க்க முடியும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.